ராகி அவல் வித் செவ்வாழை. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ராகி அவல் எடுத்திருக்கேன். அதோட செவ்வாழையை சேர்த்து ஒரு சின்ன டிஷ் பண்ணி டெலிஷியஸான டிஷ் பண்ணி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அவல், ராகி அவல் நான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக தேங்காய், இதை பொடி பொடியாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் நமக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் தான் வேணும். இப்போ இதை முதல்ல நம்ம இந்த ராகி அவலை வறுத்துக்கணும். அதுக்கு தவாவை நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மண வர அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். அந்த டைமில் நம்ம இந்த தேங்காவை குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த அவலை மட்டும் வேறு எதுவும் சேர்த்தாம அவலை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும், நான் மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு தான் நான் இப்போ செய்கிறேன், அதனால் ஒரே ஒரு செவ்வாழை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இந்த செவ்வாழையோட தோல் நம்மளுக்கு ஒன்றையோட டிஷ்ஷு செய்யறதுக்கு பயன்படும். அதனால் இந்த தோலை நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டு அந்த பழத்தை மட்டும் கொஞ்சம் குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலை பத்திரமா வச்சுக்கணும். இந்த தோல் ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ், நிறையா பொட்டாசியம் இருக்குது. இந்த தோலோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது வாழைப்பழத்தினுடைய தோலோட இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு மகாபாரத கதையிலேயே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கிருஷ்ண பரமாத்மா விதுரர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர் வாழைப்பழத்தை உரித்து கொடுக்கும்போது பக்தியில் அந்த தோலை கொடுத்துட்டு பழத்தை வீசினார். கிருஷ்ண பரமாத்மா அந்த தோலை சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. அதாவது அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்டையும் நம்ம அதை சாப்பிடலாம்ங்கிறதையும் உணர்த்துறதுக்காக தான் நமக்கு அந்த கதை சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த அவல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. இது ஃபேட் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ தான். ஏன்னா கொஞ்சமாக பச்சை தேங்காவை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை தேங்காயும் பனானாவையும் தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். எதுக்கு சால்ட்டுனா கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கூட்டி கொடுக்கும். இது பாருங்களேன், ஒரு பேலன்ஸ்டு டயட்னு நம்ம சொல்லலாம். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இந்த பனானா போட்டதில் மல்டி விட்டமின்ஸ் இருக்குது, ராகியில் ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது. இந்த தேங்காய் போட்டதில் கால்சியம் இருக்குது, அதுலேயும் ஃபைபர் இருக்குது. அதில் கொஞ்சமாக ஆயிலும் இருக்குது. அதனால் இது ஃபேட் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கும் டெலிஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வரகு அவலில் ஒரு டிலைட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லைங்களா, மொரவ்லெஸ். இது அதே மாதிரியே தான். இது கொஞ்சமான டைமில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். இதை